இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் பன்னீர் ரோப் சூப்பராக முதல் பூ அழகாக பூத்துருக்குது. பார்க்குறக்கே கலர்ஃபுல்லாக அப்படியே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். பூவு அப்படியே ஒரு ரோஸ் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறக்கு. ஒரே பூ பூத்துருக்குது, இன்னும் மொக்கு இருக்குது. அப்புறம் இன்றைக்கி நம்ம வீடியோவே வந்து ரோஸ் வெரைட்டி போடலான்னு தான் இதை ஃபஸ்ட்டாக இதை எடுத்துடலான்னு சொல்லி தான் இந்த பூ எடுத்துருக்கிறேன். அப்புறம் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. புதுசாக நிறைய வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் கம்மியாக தான் வந்துட்டுருக்குது. இங்கே வருங்க, அடுத்தது நம்ம வந்து ஆரஞ்சு ரோஸ் பார்த்துட்ருக்குறப்போ இதுவும் வந்து பூ வந்து நல்லா பெரிய சைஸ் தான். 3 பூ பூத்துருக்குது, நல்லா பெரிய பெரிய பூவாக இருக்குது ஆரஞ்சு ரோஸு. இது வந்து இந்த எல்லோ கலர் ரோஸ். இது நான் மாடி தோட்டத்தோடைய என்னுடைய ஃபஸ்ட் வீடியோவோட ரோஸ். இங்கே வருங்க, இடையில கொஞ்ச நாள் பூக்காமல் இருந்துச்சு, இப்போ மறுபடியும் அதோட பூக்கள் ஆரம்பிச்சிருச்சு. என்னோடய முதல் வீடியோவும் இதுதான். இந்த ரோஸ் செடி தான் என்னோடய முதல் வீடியோவில் இருக்குது, எல்லோ கலர் ரோஸ். இது வரைக்கும் நான் போயிட்டுருக்கிற வீடியோ தான். இங்கே வருங்க, பிங்க் கலர் பட்டன் ரோஸு. இது நல்லா பூக்கள் நிறைய பூத்துருக்குது. குட்டி குட்டியாக இருந்தாலும் பார்க்குறக்கு அழகாக இருக்குது. பிங்க் கலர் பட்டன் ரோஸ். இது வருங்க, டார்க் பிங்க் வித் ஒயிட்டு. இந்த பூ வந்து நிறைய நமக்கு ரெகுலராக கிடைக்கிற பூ. இந்த செடி வச்சுருந்தீங்கன்னா எங்களுக்கு வாரத்தில் டெய்லியும் பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 2 பூ ரெகுலராக செடியில் இருக்குது. மொக்குகள் தொடச்சி இருந்துகிட்டே தான் இருக்குது. பூவும் பார்க்குறக்கு அழகாக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது 2 இன்ச் செல்லில். அப்புறம் இங்கே பாருங்கள், இன்னொரு இது சூப்பராக இருக்குது பாருங்க, டார்க் பன்னீர் ரோஸ். இது சேர்ந்தது, இது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இது மொக்குகள் இருக்குது நிறைய. இப்போது செடியில் இப்போ தான் நிறைய மொக்குகள் பிடிச்சிருக்குது. பூ ஒன்று இருக்குது, பறிச்சுட்டு போயிருக்காங்க. இது வந்து கொடி ரோஸ் வகையை சேர்ந்ததுங்க. இதுவும் 2 in 1 கலர் தான். இது பார்த்திங்கன்னா பூ குட்டி குட்டியாக இருக்குது. கொடி ரோஸுங்கிறனால பூ வந்து ஒரே இடத்துல அப்படி கொத்து கொத்தாக இங்கே வருங்க, பஞ்சாக இருக்குது பாருங்க. எல்லா இதுலேயுமே பூக்கள் நிறைய இருக்குது. எது எடுத்தாலும் இங்கே வருங்க, அப்படியே பூக்கள் ஒவ்வொரு இடத்துலையும் அப்படியே கொத்து கொத்தாக இருக்குது. செடி ஃபுல்லாக பூக்கள் அழகாக இருக்குது பார்க்குறக்கு. குட்டி ரோஸ் நிறைய பூக்கள் கிடைக்கக்கூடிய ரகம் இது. பார்த்திங்கன்னா இது கொடி ரோஸ்ன்னு சொல்கிறாங்க. 2 in 1 கலர். பார்க்குற கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்க. இன்னும் மொக்குகளும் பார்த்திங்கன்னா செடி ஃபுல்லாக மொக்குகள் இருக்குது. இதெல்லாம் பூக்கும்போது பார்த்திங்கன்னா செடி ஃபுல்லாகவே பூக்களாக தான் இருக்குது. எல்லாமே அந்தளவுக்கு நிறைய இருக்குது. இதுவும் பாருங்கள், கொடி ரோஸு லைட் பிங்க் கலரு. இது நிறைய பூக்கூடிய பூக்கள் தான். இப்போ வந்து செடியில் ஒரு பூ தான் பூத்துருக்குது. ஆனால் பார்த்தா மொக்குகள் நிறைய இருக்குது செடி ஃபுல்லாக. அதுக்கெல்லாம் பூக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய பூ குடிக்கும். பார்க்குறக்கும் அழகாக இருக்குது. சின்னதாக இருக்கும் பூ, பார்க்குறக்கு அழகாக சூப்பராக இருக்குது இந்த பூவும் பார்க்குறக்கு. இப்போ வந்து நம்ம மாடி தோட்டத்தில் எத்தனை வகையான வெரைட்டிஸ் ரோஸ் இருக்குதுன்னு எல்லாமே பார்த்தீங்க. அப்புறம் எப்படி ரோஸ் வெரைட்டிஸ் வந்து கலர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு எப்படி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி ரோஸ்கள் வந்து நீங்கள் மாடி தோட்டத்தில் நீங்களும் வாங்கி வச்சிங்கன்னா நமக்கு தொடர்ச்சியாக வந்து பூக்கள் நிறைய கிடச்சிட்டு இருக்கிறாங்க தானே. இப்போ நான் காமிச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரான பூக்கள். ரெகுலராகவே டெய்லி நம்ம ஒவ்வொரு செடிக்கும் ஒரு 2 பூ 3 பூ ரெகுலராக கிடைக்கிறாங்க நமக்கு. வந்து அப்போ என்னென்னா பூ வந்து ரெகுலராக கிடைக்கிறனால இந்த மாதிரி செடிகள்லாம் மாடி தோட்டத்தில் நடவு செஞ்சு வச்சிட்டோம்னா பார்க்குறக்கும் கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வீட்டுக்கு பயன்படுத்திக்கிறதுக்கு நிறைய பூக்கள் கிடைக்கும். அப்புறம் நம்ம சேனலில் வந்து புதுசாக பார்க்குறவங்க வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ வந்து நிறைய பார்க்குறாங்க, ஆனால் நிறைய சப்ஸ்கிரைபர் அந்தளவுக்கு பண்ணுறதில்ல. தயவுசெய்து மறக்காமல் நம்ம வீடியோ பார்க்குறக்கு முன்னாடியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பை, நன்றி.